தமிழ் மொழியில் எவ்வளோ அழகான வேர்ச்சொற்கள் இருந்தும் கூட கால ஓட்டத்தில் அவையெல்லாம் காணாமல் போனது தான் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இதுக்கு தமிழில் நூல்னு பேர், இதுக்கு தமிழில் கயிறுன்னு பேர், இதுக்கு தமிழில் சரடுன்னு பேர். இந்த சரடுங்கிற சொல் பொதுவாக உறுத்தல் ஏற்படுத்தாத ஒரு இலகுவான உருட்டப்பட்ட ஒரு இலைக்கற்றையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அனுபவத்தில் நம்ம பார்க்குறோம். இதே தாலிச்சரடு, மங்களச்சரடு, தங்கச்சரடு இந்த மாதிரியான சொற்களும் புழக்கத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முருங்கை மரத்தோட காய் முருங்கைக்காயின்னு சொல்கிற மாதிரி முருங்கை மரத்தோட இளம் பிஞ்சுக்கு மரபு சொல் என்னென்னா முருங்கைச்சரடு. இதை கேட்டு எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இது ரெண்டும் பார்க்குறதுக்கு எவ்வளோ தூரம் ஒற்றுமையாக இருக்குது, எவ்வளோ தூரம் சொற்கள் அந்த காலத்தில் புழங்கி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடியும். எத்தனையோ வேர்ச்சொற்கள் இந்த மாதிரி இருந்தும் அனுபவத்தில் இல்லாமல் காணாமல் போயிடுச்சு. இந்த முருங்கை பிஞ்சை சரடுன்னு சொல்கிற வழக்கம் உங்கள் ஊரில் இருக்குதா? இல்லை முருங்கை பிஞ்சை வேறு என்ன பேரில் சொல்லுவீங்க? இந்த சரடுங்கிற பேர் புழங்குற மாதிரி நூல் இலைக்கற்றைகளை குறிக்கக்கூடியதாக வேறு என்னென்ன சொற்கள் உங்கள் ஊரில் புழங்குது? இதையெல்லாம் கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி.